ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, பெண்களிடம் கேட்கவே கூடாத ஒரு 8 கேள்விகளை பற்றி தாங்க இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருக்கலாங்க. உங்கள் கிட்ட வந்துட்டு பணம் நிறையா இருக்கலாம், இல்லை அழகு நிறையா இருக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட வந்துட்டு எல்லாமே இருக்குது. நீங்கள் பெரிய கோடீஸ்வரங்க, நீங்கள்லாம் பெரிய புகழ், பேரு புகழ் எல்லாமே படைச்ச ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் பெண்கள் மனதை வெல்வது அப்படின்றது மிக கடினமான ஒரு விஷயம்தாங்க. இதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சு தான் நம்மளால் வந்துட்டு கற்றுக்க முடியுங்க. ஏன்னா நிறையா பேர் அவங்களுடைய லைஃப்பை தொலைக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன தெரியுங்களா? அவங்க ஒரு சில இடங்களில் வாயை மூடிக்கிட்டு இருந்தாலே நிறையா விஷயங்கள் நல்லபடியாக நடந்திருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓவராக கேரிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சில கேள்விகள் அவங்கள்ட்ட கேட்பாங்க. அந்த கேள்விகள் கேட்கறதுனாலேயே இங்கே பிரிவினை அப்படின்றது அதிகமாக மாறிடுதுங்க. அதில் குறிப்பாக இந்த முதல் கேள்வி, இதெல்லாம் நீங்கள் போய் கேட்டுறாதீங்க, அப்படியே ஃபயராக மாறிடுவாங்க. எல்லாருக்குமே இது பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சைக்காலஜி படி நிறைய பேர்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்காது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போல்லாம் இதை பற்றி பெருசாக நம்ம கேட்க மாட்டாங்க. இப்போ தான் இந்த ஒரு வார்த்தையை வந்துட்டு கேட்குற மாதிரி நம்ம காதுக்கு வந்துட்டு படுது. அதாவது ஒரு பெண் அமைதியாக அவங்க இருக்கிறாங்க, இல்லை வழக்கத்தை விட அவங்க ரொம்ப வந்துட்டு சோர்வாக இருக்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு அவங்கக்கிட்ட போய்ட்டு ஓவராக அட்வான்டேஜ் எடுத்து, அதாவது உனக்கு என்ன டே டைமா, வயிறு வலியா, இல்லை பீரியடில் இருக்கியா, இல்லை உனக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ரொம்ப இன்டெப்த்தான விஷயங்களை அவங்கக்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நேரத்துலேயே ஆல்ரெடி அவங்களுக்கு வந்துட்டு சின்ன ஒரு அதாவது ரொம்ப வந்துட்டு சென்சிட்டிவாக இருப்பாங்க. அந்த டைம்லலாம் அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு இரிட்டேட்டிங் ஃபீல் அப்படின்றது அந்த நேரத்தில் இருக்கும். அப்போ நீங்கள் ஓவராக கேரிங் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறீங்க பார்த்தீங்களா? அப்போ வரும்பார ஒரு டென்ஷனு, அந்த டென்ஷனுக்கு ஈடு இணையே கிடையாது. அதனால் தேவையில்லாமல் இந்த ஒரு கேள்வியை பெண்களிடம் போய் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. இதுக்கு முன்னாடிலாம் பயந்துட்டு இருப்பாங்க, இதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பட் இப்போல்லாம் சாதாரணமாக கேட்குறாங்க. வா டீ குடிக்க போகலாம் அப்படின்ற மாதிரி, என்ன 3 நாளா, இல்லை வந்துட்டு என்ன பீரியடா அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது கேட்குறதுல எந்தவித தப்பும் கிடையாது, அது வேறு விஷயம். அவங்களுக்கு ஆப்போசிட் இருக்கவங்களுக்கு ஓகே, உங்கள் மனைவிட்ட கேட்குறீங்க, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் அவ்வளோ இதுவாக க்ளோஸாக பழகி கேட்குறீங்கன்னா ஓகே. பட் ஆனால் இப்போ தான் நீங்கள் பெண்ணிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஒரு புதுசாக ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு அந்த இடத்துல அந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல கோபம் அப்படின்றது கண்டிப்பாக வரும். அதே போல் இந்த ஒரு 3 நாள் வந்துருச்சுனாலே நீ கோவப்படுவல்ல, இந்த மாதிரி நேரத்தில் பெண்களுக்கெல்லாம் இரிட்டேட்டிங்காக இருக்குமாமே, இந்த மாதிரி நேரத்தில் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நேரத்தில் இப்படி இருப்பாங்களாமே, அதனால தான் நீ இப்படி இருக்கியா, நீ இதனால தான் இப்படி இருக்கியா அப்படின்ற மாதிரி தோண்டி 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 இந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக இரிட்டேட் ஆகும். ஸோ இந்த விஷயம் வந்துட்டு ஒருவேளை நம்ம சேனலில் இப்போ பெண்கள் பார்த்துட்ருக்கலாம், இந்த விஷயம் உங்களுக்கு வந்துட்டு உண்மை அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்டில் போடுங்க. 2வது விஷயம், எத்தனை ஆண்கள் இதனால் மொத்து அடி வாங்கியிருப்பாங்கன்னு தெரியல, கல்யாணம் ஆனவங்க. அதாவது பெண்களிடம் நம்ம கேட்கக்கூடாத விஷயங்களில் இதுவும் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயங்க. அதாவது அவங்களுடைய அப்பாவை போய் வந்து கலாய்க்கிறது, அவங்க அப்பாவை திட்டுறது அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலில் அவங்களுக்கு கோவம் வருமா, என்ன அவங்க அப்பா இப்படி இருக்கிறாரு, ஏன் உன்னை வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசாக வந்துட்டு படிக்க வச்சுருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ணார், ஏன் உங்கள் அப்பா இப்படி இருக்கிறாரு, ஏன் உங்கள் அம்மா இப்படி இருக்கிறாங்க, ஏன் உன் தம்பி அப்படி இருக்கிறான், ஏன் உன் தங்கச்சி இப்படி இருக்கிறா அப்படின்ற மாதிரி கேட்கவே கூடாதான். அது அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. 3வது விஷயம் என்னன்னா, பெண்களிடம் அவங்களுடைய எக்ஸை பற்றி நீங்கள் கேட்கவே கூடாதுங்க. அதாவது பாய் ஃப்ரெண்டை பற்றி நீங்கள் கேட்கவே கூடாது. அவங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு பிரேக்கப் ஆகிருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி அவங்களுக்கு என்ன ஒரு பாஸ்ட்டில் ஒரு நிகழ்வு நடந்திருந்தாலும் சரி, அதை நீங்கள் தோண்டி 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 கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தோண்டி கேட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு நினைவுகள் அவங்களுக்கு நிறைய வர்றதுனால அவங்க உங்களே வந்துட்டு விட்டுட்டு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதனால் அவங்களுடைய பாஸ்ட்டை பற்றி, அதாவது எக்ஸை பற்றி குறிப்பாக கேட்கவே கேட்காதீங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் ஆஃப்டர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் நைட்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறமேட்டு கேட்பாங்க. ஒரு சிலர்லாம் ஃபர்ஸ்ட் நைட்டில் கூட கேட்பாங்க, உனக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா,
உனக்கு வந்துட்டு ஏதாவது காதலன் இருந்திருக்கானா, இதுக்கு முன்னாடி பாய் பெஸ்டி இருந்திருக்குதா, கேர்ள் பெஸ்டி இருந்திருக்குதா அப்படின்ற மாதிரி பழசெல்லாம் கேட்பாங்க. அவன் அப்படி இருப்பானா, இப்படி இருப்பானா, எந்த மாதிரி இருப்பான், மொக்கையாக இருப்பானா, அதனால தான் விட்டுட்டியா, அந்த மாதிரிலாம் வந்துட்டு கேட்கக்கூடாது. ஸோ நம்மளுடைய லைஃபு பாஸ்ட்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவங்களுடைய லைஃப்பும் ஃபாஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், அவங்க என்ன வேணால் சண்டை போட்டிருக்கலாம், என்ன வேணால் கோவப்படுத்திருக்கலாம். என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு பழசை கிண்டாதீங்க அப்படின்றது தான். ஸோ அவங்க எதிர்பார்ப்பாங்களா? 4வது விஷயம், அதாவது பெண்களுக்கு மேக்கப் போடுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஒரு சிலர் அதிகமாக மேக்கப் போடுவாங்க, ஒரு சிலர் வந்து கம்மியாக மேக்கப் போடுவாங்க. ஆனால் மேக்கப் அப்படின்றது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். தன்னை அழகாக காட்டுறது அப்படின்றது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் நீ போட்டிருக்கிற மேக்கப் மொக்கையாக இருக்குது, ஏன் இவ்வளோ மேக்கப் அள்ளி போட்டிருக்க, எதுக்கு நீலாம் மேக்கப் போடுற அப்படின்ற மாதிரி நிறையா கேள்விகள் அப்படின்றத காதலனாக இருக்கட்டும், இல்லை கணவனாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் யாராக வேணால் இருக்கட்டும், ஒரு பெண்ணிடம் நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு வார்த்தையை கேட்கவே கூடாது. அவங்களுக்கு பல மடங்கு இரிட்டேட்டிங் அப்படின்றது உங்கள் மேலே கொண்டு வருமா. அதனால் பெண்கள் மேக்கப் போடுறாங்கன்னா, ஏன் மேக்கப் போடுற, எதுக்கு மேக்கப் போடுற அப்படின்னு வந்துட்டு தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா இது அவங்களுடைய இயல்பு. தன்னை அழகாக காமிச்சிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது அது அவங்களுடைய இயல்பு, பெண்களுக்குள் இருக்கக்கூடிய இயல்பு. நீங்கள் சொல்லலாம், எங்கள் அம்மா அப்படி இல்லையா, எங்கள் அப்பா அப்படி இல்லையா, அப்படி சாரி எங்கள் தங்கச்சி அப்படி இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட உங்கள் அப்பா கிட்ட கேட்டு பாருங்கள், அம்மா எந்த அளவுக்கு கல்யாணம் ஆன புதுசில் மேக்கப் போடுவாங்க அப்படின்றத. பட் இப்போ காலங்கள் போக பசங்கள் தலையெடுக்க இவங்க அப்படியே வந்துட்டு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இதுதான் இயல்பு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இது ஆணித்தனமாக 100% உண்மை. 5வது, பெண்களிடம் சவால் விடுவதை வந்துட்டு நிறுத்திடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், போய் கேள்வி கேட்குறேன். கேள்வி கேட்கக்குள்ள வந்துட்டு நம்ம ஒரு கேள்வி தான் கேட்போம், ஒரு தப்பு தான் நம்மளுடைய மைண்டில் ஞாபகம் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கேள்வி தான் கேட்போம். அப்போ அவங்களுடைய மைண்டில் எப்பயோ நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டு, அன்னைக்கு நீ அதை பண்ணல, அதுக்கு முன்னாடி நாள் அப்படி பண்ணல, அன்னைக்கு இதை பண்ணல அப்படின்ற மாதிரி. அதாவது இன்னும் வந்துட்டு டீப்பாக சொல்லணும்னா, பெண்களிடம் ஒரு செயலை சொல்கிறீங்க அப்படின்னா அதை கரெக்டாக நீங்கள் செஞ்சிடணும். அதை நீங்கள் எக்காரணத்து கொண்டும் நீங்கள் வந்துட்டு ஸ்டாப் பண்ணவோ, இல்லை அதை அப்படியே லத்தாச்சிக்காக கண்டுக்காமல் அட போடா அப்படின்ற மாதிரி விடவோ கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பஞ்சுவாலிட்டி அப்படின்றத அதிகப்படியான பெண்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. என்கிட்ட சொன்னியே நீ செய்யலையே அப்படின்றத அப்படியே வந்துட்டு கேட்பாங்க, எத்தனை நாள் ஆனாலும். 6வது விஷயம், இது எல்லாருக்குமே கோபம் வரக்கூடிய ஒரு விஷயம்தாங்க. அதாவது பாடி ஷேமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாடி ஷேமிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இப்போ அப்படியே மறுக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏய் நீ கொஞ்சம் வந்து வெயிட்டாக இருக்கடா, வெயிட்டு கம்மி பண்ணினா இன்னும் பயங்கரமாக இருப்ப, ஸோ குண்டாக இருக்க அப்படின்னு சொல்லாமல் வெயிட்டை குறை அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதே போல் நீ ரொம்ப ஒல்லியாக இருக்கிற அப்படின்னு சொல்கிறத விட, ஏய் நீ இன்னும் கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்க பார்ப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் அடிப்பேன், அதை வந்து சாஃப்டாக அடிப்பேன், அதாவது அன்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக வந்துட்டு சொல்கிறது, அதாவது ஒரு பெண்ணை பார்த்து நீ குண்டாக இருக்கிற, நீ ஏன் ஒல்லியாக இருக்கிற, நீ ஏன் கருப்பாக இருக்க, ஏன் உன் மூஞ்சி இப்படி இருக்குது, ஏன் நீ இப்படி இருக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, ஆம்பளைங்கக்கிட்ட இதை பார்த்து கேட்டாலும் வந்துட்டு தப்பு தான், பெண்களிடம் இதை பார்த்து கேட்டாலும் வந்துட்டு தப்பு தான். ரெண்டு தரப்புலையுமே பார்த்தீங்கன்னா கோவம் அப்படின்றது வரும். பட் ஆம்பளைங்க அடுத்து மறந்துட்டு டே போடா அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. பட் பெண்கள் அதை அப்படியே ஞாபகம் வச்சுட்ருப்பாங்க. நீங்கள் கிண்டல் பண்ண விஷயமாக இருக்கட்டும் சரி, இல்லை நீங்கள் இது மாதிரி கேட்ட விஷயத்த ஒருபோதும் அவங்க மறக்க மாட்டாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதனால் இவங்க கிட்டலாம் நீங்கள் நல்ல பேர் எடுக்கணுன்றதுன்னா, ஸோ நீங்கள் நாசுக்காக சொல்கிற அந்த ஒரு புண்ணாக்கெல்லாம் தேவையே கிடையாது, அப்படிலாம் சொல்லாதீங்க. 7வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க. அதாவது இதெல்லாம் அதிகமாக கல்யாணம் ஆன பசங்க தான் வந்துட்டு மாட்டுவாங்க. லவ் பண்ணுற பொண்ணை வந்துட்டு ஷாப்பிங் கூட்டு போனால் அவங்களும் வந்துட்டு மாட்ட தான் செய்வாங்க. இந்த மாதிரி தவறுகளை செய்யாதீங்க. அதாவது உங்கள்கிட்ட காசு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் முன்னாடியே நீங்கள் சொல்லிடலாம், நீங்கள் வந்துட்டு இது போல் கொஞ்சம் பார்த்துமா, ஏன்னா காசு இவ்வளோ தான் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோ, நம்ம இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அங்கே ஷாப்பிங் பண்ணக்குள்ள இதை எடுக்காத, அதை எடுக்காத, அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக இங்கே சண்டை பிரச்சனை அப்படின்றது வரும். இது எத்தனை பேருக்கு நடந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் 2Kவாக இருந்தாலும் ஷாப்பிங் போயிருப்பீங்க, இல்லை 90ஸாக இருந்தாலும் ஷாப்பிங் போயிருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதே சமயம் ஒரு பொருளை வாங்கிட்டாங்க, அங்கே நீங்கள் பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டீங்க. ஒரு பொருளை வாங்கிட்டு இவங்க வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம்
வெளியே அதாவது வீட்டுக்கு வந்துட்டு இருக்கக்குள்ள இந்த பொருளெல்லாம் எடுத்து காமிப்பாங்க. அதை காமிக்கக்குள்ள ஓகே நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி நீங்கள் கொடுக்கணும். இந்த இடத்துல இந்த செருப்பையா நீ போய் 600 கொடுத்து வாங்கின அப்படின்ற மாதிரி கேட்டுட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது இன்றைக்கி உங்கள்கிட்ட டைரெக்டாக கோபத்தை காமிக்க மாட்டாங்க, நாளைக்கு இன்டைரக்டாக வேறு ஒரு விஷயத்தில் உங்களை வச்சு செய்வாங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அண்ட் ஃபைனலுங்க, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுறாதீங்க. அதாவது முதல்ல உங்கள் முன்னாடி வந்து ஒரு பெருமைக்காக இல்லை ஒரு நல்ல ஒரு தன்னடக்கத்துக்காக சிரிப்பாங்க. ஆனால் பின்னாடி உங்களை பெருசாக வச்சு கவனிப்பாங்க. என்னென்னா, இந்த பொண்ணு நல்லா இருக்கால்ல, இந்த பொண்ணோட நம்பர் உனக்கு கிடைக்குமா, இவ யார் அப்படின்ற மாதிரி, இல்லை உன் தங்கச்சி நல்லா இருக்குல்ல, உன் தங்கச்சி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், லவ்வராக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட அவங்க ரிலேட்டிவ் யாரையாவது பற்றி விசாரிச்சிங்க அப்படின்னா அவ்வளவு தாங்க, கடைசி வரைக்கும் உங்களை வச்சு செஞ்சுருவாங்க. இது அவங்களுக்கு அறவே சுத்தமாக பிடிக்காது. இன்னும் பிடிக்காத லிஸ்ட்டில் நிறைய இருக்குங்க. அதை பற்றிலாம் இனி வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு பதிவு 8 விஷயம் உங்களுக்கு புதுசாக இருந்ததா, இதெல்லாம் எப்படி இருந்தது, இதெல்லாம் நீங்கள் எந்த விதத்தில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். இதை ஒருவேளை பெண்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது வந்துட்டு 100% கரெக்டாக அப்படின்றதையும் கமெண்டில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் ஒரு நல்ல சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.